வேற வந்து நின்றுட்டார். ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு. வந்து நின்றுட்டார். டப்பிங் பேசாமல் இந்த பொம்பளை எங்கள் வெளியில் போச்சு. சார் எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணேன், இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்னால் டப்பிங் பேச வேண்டியது. நான் பேசுனதே 2 டைலாக் தான், அதுவே என்னால் பேச முடியல. இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன். சார் இந்த சாங்கை போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சார் சீன் போடுங்க சார். வேணாம் நீங்கள் டப்பிங் பேசுங்க. இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம், அந்த அளவுக்கு என்னை பாதிச்சுது இந்த படம். அவர் எங்கள் டைரக்டர் காசு இல்லாமல் இது எல்லாமே எங்கிட்ட நந்தா சார் வந்து கதை சொல்லும் போதே சொல்லிட்டார். ஐயா வந்து அப்படியே ஏறி வருவார், ஏறி வந்து உட்காருவார், நீங்கள் சமையல் பண்ணுறீங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில் சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க. அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார். நீங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு. சார் இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன் நான். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம்லாம் தேய்க்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில் என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது. அவ்வளோ இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதே மாதிரி அந்த சொல்லி என்னையா எதையுமே சொல்ல வேணாம் இருக்கு. அப்புறம் என்னைக்கு எது பேச சொன்னீங்க? நான் சார் நான் படமே பார்க்கல சார், எப்படி சார் நான் சொல்லுவேன்? நான் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார். நான் முதல் மரியாதை பத்தி சொல்றாங்க. முதல் மரியாதை ஞாபகத்திலேயே வரலைங்க சார் இப்போ எனக்கு. சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் நீங்க எப்படி சார் நீங்க சொன்னது தானே சார் சொல்றேன். நான் எங்க சார் கதை சொல்லுவேன்? எங்க இருந்து கதை சொல்லுவேன்? படமே பார்க்கலங்க. நீங்க எல்லாம் நம்புங்க, நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன் சார். தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க. அது என்ன இங்க வந்து போன் நோண்டிட்டு பாருங்க, இங்க பாருங்க. நீங்க தான் சொல்லணும், நான் உண்மையை தான் பேசுறேன். இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். யதார்த்தமா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அந்த பாப்பா பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் டப்பிங்ல பிட்டா பார்த்தது, அதை பார்த்தே நான் சொல்றேன். அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு, அவர் பண்றதும் அட்டழியமா இருக்கும். நீங்க பண்றதா இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கதை சொன்னாரு. அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ண தெரியல அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் என்ன சார் சொல்லல சார், நான் கதையெல்லாம் சொல்லல. சரிங்க நான் கதை சொல்லுங்க. ஐயோ நான் சார் கதை சொல்லல சார், விட்டுடுறேன் சார். ஓகே கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும். ஏன்னா தேவராஜன் சொன்னாரு, இவரும் சொல்லிட்டாரு, மூர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ்ல அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா, வில்லனா இருக்க வில்லத்தனம் பண்ணிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். ஸோ இது நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றது தான் மாரலா வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தா, படாத கஷ்டம்லாம் படும் போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்க வேணாயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து யூனிவர்ஸா பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க வைஃபுக்கு வேலை, அந்த குழந்தைக்கு. இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் சார் சொல்றேன். வணக்கமே கிடையாது. ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமா ஓகேவா சார்? ரெயின் எஃபெக்டோட இதுலயே ட்ரெயிலர்லயே போட்டு காட்டினாங்க சார். நீங்க வெளியில வரும்போது ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்றதுன்னா என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதுதானேங்க, அதுதான் அவர் பினிஷ் பண்ணிருக்காரு. நான் இப்ப அவர் சோகமா பினிஷ் பண்ணாருன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சோகமா இருக்காதா? இல்ல எதுவுமே சொல்லல சார். நேர்மையான படங்க, நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க. நீங்க பார்த்து
நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது, அவங்கள மாத்துது. அப்படி இருக்க வேண்டான்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னா கொண்டே போடுவாங்க என்னையே. அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்துல நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் எங்க டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்க சீன் எடுக்கும் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன். சமுத்திரகன் சார் வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன். அது நல்லாவே தெரியும். நீங்கள்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. என்ன இந்த பொம்பளை ஒன்றுமே பெர்ஃபார்மே பண்ணாமல் ஆன்னு நிற்கிது. ஏன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதே பார்த்துட்டு இருந்தேன். அதில் சொல்லிடுவோம் போல இருக்கு. வேணாம், சொல்லலை, நான் சொல்லலை. நேர்மையான படத்தை நீங்கள் எல்லாரும் நேர்மையாக பார்த்து நேர்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் நல்ல செந்தமிழில் பேசினார் எங்கள் டைரக்டர். இவர் டைரக்ஷன்ல நான் நடிக்க போறேன். அதனால தான் எங்க டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த எல்லாம் சொல்லிட்டு அதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு, மற்றதெல்லாம் தமிழ்ல சொன்னாரு. சுவிட்ச் ஆன் டு ட்ரெய்லர் அது மட்டும் ஏன் இது இங்கிலீஷ்ல வந்தது? அதையும் தமிழ்ல சொல்லியிருக்கலாம்ல. ஓகே, நன்றி 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 நன்றி. படம் தயவு செஞ்சு நேர்மையா பாருங்க. யார் நினைக்காதீங்க, இது வந்து டிராஜடியான எண்டெல்லாம் அந்த படம் கிடையாது. இது வந்து இந்த கிளைமாக்ஸை வந்து யாராலையும் விவரிக்க முடியாது. நவரசம்னு 9 உணர்ச்சிகள் மட்டும்தான் இருக்கு. இதுல 10வது உணர்ச்சி ஒண்ணு. அந்த படம் நம்ம பார்க்குற எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியாம நம்ம பேசாம சைலண்டா வருவோம். அதான் இந்த படத்தினுடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தினுடைய வெற்றி வந்து நம்ம நந்தா பெரியசாமிக்கு இந்த தயாரிப்பாளர்களையும் நம்ம கௌரவப்படுத்தல, தமிழ் சினிமாவை நம்ம கௌரவப்படுத்துறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். மேலே உயர்ந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மா அப்பா நமக்கு வந்து பொய் சொல்லிட்டாங்க, ஆசிரியர்கள் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். நம்மளால் தப்பு செய்யவும் முடியாது. நேர்மைக்கு புறம்பா பயிற்சி நமக்கு கிடையாது. நம்ம குடும்பத்திட்ட, நம்ம நண்பர்கள்ட்ட, நம்ம ஆசிரியர்கள், அது மாதிரி யாருமே தப்பு பண்ணி சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அதெல்லாம் பெரிய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சரி, தப்பு பண்ணாத முயற்சி பண்ணால் கூட தப்பு பண்ணவும் வராது. சரி, இப்படி தான் வாழ்க்கையில் முன்னேறது. அது மாதிரி ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு படம், இந்த படத்தை பார்த்த பிறகு தடுமாற்றமே வராது யாருக்குமே. திருமாணிக்கம் படத்தை பார்த்த பிறகு நேர்மையாக இருக்கிறது எவ்வளோ நல்ல விஷயம். நேர்மையாக இருந்தால் போதும். நேர்மையாக இருந்து கிடைக்கிற ஒரு செல்வம், நேர்மையாக இருந்து கிடைக்கிற ஒரு புகழ், நேர்மையாக இருந்து கிடைக்கிற ஒரு வாழ்க்கை போதும் அப்படின்ற ஒரு பாடம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பை கொடுத்த நந்தா பெரியசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து ஹிந்தியில் நிரூபிச்சிட்டார். ஹிந்தியில் வந்து அவர் பெரிய சாதனை பண்ணிட்டார். மிகப்பெரிய பல கோடி அவருடைய கதை அங்கே ஜெயிச்சு பல கோடி சம்பாதிச்சிருச்சு. அது மாதிரி இந்த திருமாணிக்கம் திரைப்படமும் அதற்கு முதலீடு செய்த தயாரிப்பாளர்களுக்கு பல கோடிகளை கொடுக்க வேண்டும். அப்போதான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வருவாங்க. பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நான் பேசும்போது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசிட்டு தான் சொல்லுவாங்க. ஆட்டோகிராஃப் திரைப்படத்தோடைய ஆடியோ ரிலீஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஈவெண்ட், அதை பற்றி நான் பேசும்போது தமிழ் சினிமாவின் உடையை மாற்ற அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கும் சூழ்நிலையில் உயிரையே மாற்றிருக்கிறார் சேரன் சார்னு சொல்லும்போது கொஞ்சம் மிகையாக பேசுனதா சொன்னாங்க. அப்புறம் படம் வந்த பிறகு அது சரியான விஷயம்னு சொன்னாங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நம்ம சின்ன வயசில் வந்து வீரபாண்டி கட்டபொம்மனை பார்த்ததில்லை, அவரை பார்த்ததில்லை, இவரை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சிவாஜியை பார்த்தா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்தா போதும். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா நமக்கு சிவாஜி முகம் தான் ஞாபகம் வரும் இல்லையா? அது மாதிரி நேர்மை, உண்மை, ஒரு மனுஷன் நேர்மையாக வாழ்றது எப்படின்னு சொன்னால் இந்த படத்துக்கு அப்புறம் அந்த சமுத்திரக்கனியான முகம் ஞாபகம் வரும். இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட பேச்சு இல்லை. இந்த படம் வந்த பிறகு உண்மையிலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அதே தனித்தனியாக என்னால் பேர் சொல்கிறதுக்கு இங்கே அவகாசம் குறைவாக இருக்குது. இனி இந்த படத்துக்கு பிறகு நமக்கு வந்து அழைப்புதல் கொடுக்கும்போது நம்ம பேருக்கு முன்னாடி திரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் போடுவாங்கல்ல, திரு அப்படின்னு சொல்லி பேர் போடுவாங்கல்ல. இந்த படத்துக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் பேர் போடுறதுக்கு முன்னாடி இவன் நேர்மையா வாழ்றானான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த திரு அப்படின்னு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படும். இந்த திருமாணிக்கம் மூத்தவங்களா இருக்கிறதுனால அம்மா வடிவகரிசி அம்மா பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அம்மா வந்து கதை சொல்லிட்டாங்க, கதை சொல்லிடுவாங்க, எங்க சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இங்க குழுவுக்கும் படம் பார்த்த எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பதட்டமா இருந்தது. ஆனா வந்து நிச்சயமா சொல்றேன், படம் பார்க்காத யாருக்குமே
ஒரு விஷயம் கூட புரியாது அம்மா சொன்னது. ஏன்னா அவங்க வந்து க்ளூ கொடுக்குற மாதிரி இருந்ததே தவிர நிச்சயமா வந்து இந்த படம் பார்க்கும்போது ஏற்படுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். இந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து வாழ்க்கையில இனி வந்து நம்ம நேர்மையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கிற அளவுக்கு இந்த படம் நிச்சயமா இருக்கும். நேர்மையோட டேஸ்ட் என்ன அப்படின்றது வந்து தீர்மானிக்கும் கொடுக்கும். மீண்டும் மீண்டும் இந்த படம் வந்து மிகப்பெரிய கோடிகளை வசூல் செய்யணும்னா மக்களை நீங்கள் பிறகு பார்த்துக்கலாம், ஓடிடியில் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி இல்லாமல் 27ஆம் தேதி தமிழ் மணி 4 மணி விடியாகாலம் 5 மணி எல்லாத்துக்கும் போன் அடிப்பார். ஆனால் ஒரு சீன் உடனே நம்ம சொல்லுங்க அசராம கேட்கலாம். ஆனால் சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் அப்படியே தத்துருவமாக வந்து ஒரு காட்சியை கொண்டாந்து வெளிப்படுத்தி நம்ம மனக்கண்ணில் ஓட வச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி எத்தனையோ கதைகள் கேட்ட நான் திருமாணிக்கத்தை மட்டும் அவர் சொல்லும் போதெல்லாம் ஏதோ கேட்ட அந்த ஒரு கணத்துல இருந்தே ஒரு இதயம் வரும் கணக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இதை சரியாக பண்ணணும் அப்படின்ட்டு அவர் பட்ட பாடுங்கிறது எனக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். காரணம் என்னதான் நடிகர்களிடம் டெக்னீஷியன்ட்டே அவர் நிறைய சொல்லியிருந்தாலும் சின்ன சின்ன விஷயம் நிறைய விஷயங்களை அவர் மாற்றி ஒரு வார்த்தை மாத்திரம் அதை மறுபடியும் சொல்லி இந்த கதையை செதுக்கிறதுக்காண்டி அவர் எடுத்துக்கொண்ட அந்த களம் என்பது ரொம்ப கடுமையான ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை சரியாக கொண்டு வரணும்னு ஒரு பட்ட பாடு. அதை பற்றி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்த எனக்கு 2 விஷயத்த வந்து நான் சொல்ல வேண்டும்னு நினச்சிருந்தது சொல்லியிருந்தாங்க. ஐயா இறையன்பும் சொல்லியிருந்தாரு, என்னுடைய அன்பு இயக்குனர் அமீரும் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கை நான் நேர்மையாக தானே வாழணும், ஆனால் அந்த நேர்மையை கொண்டாடுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டதே பெரிய சோதனையான ஒரு காலகட்டம் இல்லை. மனிதனா உண்மையை தான் பேசணும், நேர்மையாக தான் இருக்கணும், அன்பாக தான் இருக்கணும், உதவி செய்யணும், கருணை இருக்கணும், அறம் இருக்கணும், இதுதானே வாழ்க்கை. ஆனால் அதை வந்து இன்னைக்கு கொண்டாந்து முன்னிறுத்தி அதை ஒரு விழாவாக காட்டி அதை திரைப்படமாக எடுத்து அதை கொண்டாடுகிற ஒரு சமூகமாக இருந்தால் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடித்தது மாதிரி தொலைந்து போன ஒரு விஷயத்தை மறுபடியும் கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு முன்பு நிறுத்தி இதை கொண்டாட வேண்டுங்கிற ஒரு நிலை சந்தோஷமான நிலை இல்லை, அவலமான நிலை. அப்போனா இந்த பூமியில் அறம் செத்து போச்சு, அன்பு செத்து போச்சு, நேர்மை செத்து போச்சு, உண்மை செத்து போச்சு, நல்லவே வாழவே முடியாதுங்கிற நிலைமை வந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காலகட்டத்தில் இல்லை இதெல்லாம் வாழ்க்கை இல்லை, அறம் என்பது நேர்வழியில் செல்வது என்பதை சொல்லுவதற்கு ஒரு கலைஞன் தான் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்க வேண்டியிருக்கிறது, ஒரு கலைதான் பிறக்க வேண்டியிருக்கிறது. அதை கொண்டாடுகிற ஒரு தருணத்தில் இருக்கும்போது நம் தலைமுறைகளுக்கு இத்தனை காலம் இதைத்தான் சேகரித்து வைத்திருந்தோமா? இன்னைக்கு அடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் அதை போயிட்டு ஒப்படைக்கிற ஒரு சூழல் நம்ம இருக்கணும்னா இதை அவரவர் பொறுப்போடும் மிகப்பெரிய அந்த கூனி குறுகி இதை ஏன் இவ்வளவு காலம் செய்யாம போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த படத்தை இந்த குழு உங்க முன்பு கொண்டாந்து வைக்கிறது. எனவே தான் இப்ப சொல்றோம், நிஜமாகவே எல்லாருக்குள்ளேயும் இந்த மாணிக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல எட்டி பார்த்திருப்பான், நாம தான் தலையில தட்டி அவனை சாகடிச்சிருப்போம். எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாணிக்கம் தென்பட்டிருப்பான், அவனை அலட்சியப்படுத்தி தூரமா உதச்சி தள்ளிட்டு வந்திருப்போம். ஆனா இது பார்த்ததுக்கு பிறகு ஆமா இல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம தப்பு செஞ்சுட்டோம்ல, சுயம் முளைச்சுக்கிடுச்சுல, பொதுநலங்கிறது என்னன்னு தெரியாதுல்ல நமக்கு, இது அடுத்தவனது இல்லை, இது நம்மளது இல்லை இல்லை, ஏன் அந்த நேரத்தில் நினைக்கல இல்லை அப்படின்னு இந்த படம் நிச்சயமாக திரையரங்கை விட்டு வெளியே வரும் பொழுது உங்களை ஒரு கணம் சிந்திக்க வைக்கும். அதுதான் இந்த படத்தின் வெற்றி. அதை வெற்றி பெற செய்யுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இந்த படம் அமையும். இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சாலும் நல்ல படமா இருக்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இதுல நம்ம நண்பன் சமுத்திரகனி நடிச்சது வந்து எப்படின்னா, மதுரையில் ஜிடெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்கு. அங்க அந்த கடையில போட்டு சட்டை தைப்பாங்க. அமீர் சாருக்கு தெரியும், நாங்கெல்லாம் மதுரைங்கிறதுனால சமுத்திரகனி நம்ம சேர்த்து தான் அவரு மதுரை தான் தெரியும். ஏன்னா அது கரெக்டாக சட்டை தைப்பாங்க, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது, 1 இன்ச்சு லென்த் கூடாது, அப்படி தப்ப வைப்பாங்க. அந்த மாதிரி சமுத்திரகனிக்கு கரெக்டாக தைச்சிருக்காங்க அந்த பெரியசாமி. ஏற்கனவே சமுத்திரகனி மிக அருமையான அட்வைஸ் பண்ற ஒரு ஆளு, அவர் வந்து அட்வைஸா பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களே, இந்த படத்தை அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பாருங்க, பக்கத்தில் நண்பர்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்தி. இதில் பாரத சாரும் நாசர் சாரும் லிமிட்டட் சீன்ஸ்ல அன்லிமிட்டட் எமோஷனல் கொட்டியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அதோட இன்னைக்கு வந்து வடிவுகரசியம்மா வந்து கதையை சொல்றாங்க சொல்லலை, அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிறது படத்தில் வசனமே இல்லாமல் பல இடங்கள்ல கண்டால் நடிச்சது நான் பார்த்தேன். முன்னாள் தான் மேடம் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி நடிகைகள்லாம் அந்த சமூகத்துக்கு வந்து இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும்.
அப்படியே ஜம்பாய் போகிறோம். புது புது ஆளுகள் வரும்போது பழையெல்லாம் மறந்து வரும். இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்தில் பார்த்தா வடிவரசன் படிப்பாங்க ஒரு கேரக்டரு சாப்பி மேடம். அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்று தான் சொல்லணும். நேர்மை தான் வெற்றியின் ரகசியம் என்ன கவிப்பேரரசு வைரமுத்து ஒரே வரையில் எழுதுனது. 2 மணி நேரம் நேர்மையாக உழைத்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நந்தா பெரியசாமியுடைய மகளும் வந்து காத்திருக்காங்க. நம்ம அப்பா எடுத்த படம் எப்படி இருக்குன்னு அந்த குடும்பத்திலே நான் பேசிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருட தியாகம், 30 வருட தொடர் ஓட்டத்தில் 4 பேர் தொடர்ந்து ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் போய் அந்த ஸ்டெம்பை கொடுப்பான், இன்னொரு ஆள் வாங்கிட்டு போவாங்க, 4ஆவது ஆள் போய் கரெக்டாக பாஸ் ஆகி போனால் தான் அங்கே வந்து கோல்டு மெடல் கிடைக்கும். இந்த 4 பேருமாகவே மாறி ஓடி ஒன்று நந்தா பெரியசாமி. இன்னைக்கு இந்த படம் மிக சிறந்த படம் ஆயிடுச்சு. நண்பன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வந்து தோல் கொடுத்து நிற்கிறாருக்கு. எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த படத்தை வந்து பல தியேட்டர்ல போடணும், இந்த படம் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான இயக்குனர்லாம் தன்னுடைய நட்பால் அழைச்சி போட்டு காமிச்சு இந்த படத்தை பற்றி சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல படம் வரணும் அப்படின்னு தன் நண்பனுக்காக தோல் கொடுத்த லிங்குசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை நேர்மையின் பதிவை உங்களால் கண்டிப்பா பண்ண முடியும். நீங்கள் தூக்கத்தில் எழுதினால் கூட இந்த படத்தை உங்களால் தவறாக எழுதவே முடியாத ஆணித்தரமான நம்பிக்கையில உங்களுக்கு விடைபெறுகிறது. நன்றி. உட்காரணும்னு நினைச்சு இருந்தாலும் மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த லாட்டரியில ஜாக்பாக் அடிச்ச அந்த 3 ப்ரொடியூசர் அவங்க தான். இது வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அட்டகாசம் படம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப அந்த தூத்துக்குடி சார்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து இது பண்ணப்போ எனக்கு டக்குன்னு சமுத்திரக்கனி ஞாபகம் வந்தது. அப்போ சமுத்திரக்கனிங்கிற பேரை தான் அந்த வில்லன் கேரக்டருக்கு வந்து நான் வச்சேன். அப்போ அவர் வந்து ரொம்ப அமைதியான, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, ஒரு அழகான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்கள் கேபி சார்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் காலநிலை மாற்றம் பாருங்கள், அவர் வந்து வில்லனா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவர் உயரத்துக்கு வந்து போயிருக்கிறார். இந்த படத்துலையும் எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க கதாநாயகன்னு. இல்லை, அவர் தான் வந்து கடுமையான வில்லனாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார். அதுவும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த படம் பார்க்கும்போது இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வரைக்கும் நான் வந்து அவங்க அனன்யா பக்கம்தான் இருந்தேன். அந்த மனநிலையில் நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது படம் முழுக்க ஒரு முக்கால்வாசி தூரம் வந்து ஆடியன்ஸ் வந்து சமுத்திரக்கனி அவர்களை திட்டுனாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அப்படி கண்டிப்பாக திட்டுவாங்க. நம்ம இதனுடைய அந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா சுகுமார், நான் வந்து திருநெல்வேலியில் ஒரு படம் பார்க்குறேன். அந்த படம் பார்க்கும்போது அந்த நீர்வீழ்ச்சியை வந்து ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டில் காட்டும் பொழுது அந்த தியேட்டரில் வந்து ஸ்லைடு போட்டாங்க. இந்த காட்சியை படமாக்கியவர் நமது சுகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்லைடு போட்டாங்க லைவா. அந்த அளவுக்கு வந்து ஒரு பாராட்டு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேமராமேன் சுகுமார் இந்த படத்தை வந்து அவருடைய பார்வையால் பார்த்துருக்கிறதும், அவரை வந்து யானைகளுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய யானை காட்சி அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து கொண்டு போயிருக்கும். இந்த ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணுறவங்கள பார்த்துருப்பீங்க. ஆனால் ஸ்கெட்சு போட்டு கலை பண்ணுறது யார் அப்படின்னா, கலை பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம நந்தா பெரியசாமி. ஏன்னா அவர் வந்து இந்த படத்தை அப்படி ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. அவர் வந்து இந்த படத்து கதைக்காக மட்டும் ஸ்கெட்ச் போடல, இந்த படத்தை பேச வைக்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஸ்கெட்ச் போடணும், யாரையெல்லாம் இதில் உள்ளே கொண்டு வரணும், எப்படியெல்லாம் அவங்கள மாட்டி விடணும் அப்படின்னு இவ்வளவு ரொம்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேடை அமைச்சு இதை கொடுக்கறதுக்கு நான் வந்து லிங்குசாமி சார் வந்து இந்த படத்தை வந்து நான் சமீப காலத்தில் தான் நான் வந்து லிங்கு அவர்களோட வந்து நான் ரொம்ப நெருங்கி பழகிறேன். எல்லா படங்களையும் நாங்கள் சேர்ந்து பார்த்துருவோம். அவர் வந்து ஒரு படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம தைரியமாக சொல்லலாம், கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி. இது வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிக்கிட்டே இருந்தார் இந்த படத்தை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மாஸ்டர் பீஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லரில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இல்லை, இது ரிலீஸ் தி மாஸ்டர் பீஸ், அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க.
அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் ஒன்று இருக்கும், நேர்மையான ஏக்கத்தோடும் ஒரு உண்மையான நோக்கத்தோடும் கூப்பிட்டா கடவுளே வருவார் அப்படிங்கும்போது பாரதி ராஜா சாருடைய காட்சி வந்துச்சு. அதில் அந்த கடவுள் மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இமயம் வந்து இந்த படத்தில் வந்து வந்திருக்கிறாரு. விஷால் சந்திரசேகருடைய இசை, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அத்தனை குட்டி குட்டி கதாபாத்திரங்கள் கூட நம்ம சாம்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு ஒரு 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 ஃபுல்ஃபில்டான ஒரு படத்தை வந்து நான் சமீப காலத்தில் நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு படம் இது வந்து நிச்சயமாக இது வந்து தமிழ்நாட்டு மக்களை மட்டும் இல்லை, இந்திய மக்களின் மனதை கூட தொடக்கூடிய ஒரு படமாக இது வந்து அமையும். திரு மாணிக்கம் வெற்றி மாணிக்கமாக உங்கள் முன் விரைவில் திரையில் வரும். நன்றி. அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார். என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்கிற டைம்லும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் எனக்கு இந்த கதையெல்லாம் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார். ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ணுற டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா சார் வாஸ் வெரி கீன். ஒவ்வொரு கேரக்டரும் கனி சார் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், குழந்தைகள் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக he was very crystal clear about all the characters. அதுவும் எனக்கு ஸ்பாட்டில் வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்குற டைமில் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங். இல்லைன்னா அந்த சுமத்தின கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது. அண்ட் கனி சார் அவர் தான் என்னை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ 2 இதில் எனக்கு ஐ வாஸ் டென்ஷனில் இருந்தது. லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ணுற டைமில் தப்பு வருமோ, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி, அதெல்லாமே பயங்கரமாக டென்ஷனில் இருந்தார். ஆனால் எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ணாரோ இல்லைனா எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள், நீ அப்படி பாரு, இந்த மாதிரி டயலாக், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபார் கிவிங் மீ அ காட்ஃபாதர். இல்லைன்னா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் யுவர் காட்ஃபாதர் ஃபார் மீ இன் தமிழ் சினிமா. அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏதாவது இருந்தேன்னா கூப்பிட்டு கேட்பாரு, நான் சார் இந்த மாதிரி வந்திருக்கு, அது வேணுமா வேண்டாமா எல்லாம். ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஹாவ் டு சே, இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம். நான் படம் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஆனால் நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க, எல்லோரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க. லைக் அதெல்லாம் கேட்குற டைமில் நானே லைக் ஐ வாஸ் லைக், நிஜமா அப்படி இருக்கா, அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பற்றி, அதெல்லாம் அப்படியெல்லாம் தான் மனசில் இருந்தது. பட் இங்கே வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்கிற டைமில் ஐ வாஸ் லைக் யா சம்திங் மேஜிக் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லோரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி. நெக்லஸாக பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கேயும் நின்று எந்த முட்டு சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்துப்படணும்டா அப்படின்னு தெருவாக கேட்டி, அம்மா 7.25 நெக்லஸ் எங்கேயாவது தொலைச்சாங்களா? ஆனால் இவன் எப்படி தெரியுங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதா அப்படி ஏரடிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன். ஒரு செட்டில் ஒரு பேட் வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதான் சார். அந்த முடியை சுற்றப்படுறது கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான், மயிரை சீவிட்டீங்களான்னு கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான, இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுதானா, இவன் நடிக்கிறானா என்னடா, நான் பதட்டத்தோடவே பழகிறேன். இதுதான் அவனுடைய முதல் ஃபஸ்ட்டு பதட்டத்திலே பழகிறேன். அப்போ நான் வந்து கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சேன் தம்பியோட, அவரோட எடை போட்டு பார்க்குற பொழுது
ஏன்னா கனி என்னால செயற்கையாக முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவங்க காதலியை கூப்பிட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால் நான் அவரை பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே. ஓஹோ, அப்போ இப்பேற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு நேரம் ஒரு 7 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வேறு விட்டுக்கலாமே. என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே, இங்கே பிரச்சனை இருக்குது அப்படி யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துடணுன்னு செம்பு கலந்துடக்கூடாது. புரியாதுதான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதைப் போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களெல்லாம் கனி 5 அடுக்காக கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் ஃபார்ம்லாம் சொல்லுவோம்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு வந்து பார்ப்பதற்கு தகுதி கொண்ட ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டென்ட் ஒன்று தான். ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. மறுபடி கந்தசாமி முதலியார் ஒருத்தர் இருந்தார். அவர் தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறு வேஷத்தில் வந்து தமிழ் கட்சி போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவம். 18வது வயசில் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர் வந்து தன் மகளை 18 வயசில் பார்க்குறாரு. தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்துடைய சிறாந்த இயக்கத்துக்கு போகிறாரு. மகளை பார்க்குற 2 பெண்ணு நிற்கிது. அந்த பெண், அப்பா நான் உங்கள் பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை இப்போ நீ நல்லவனா நடி. நான் நம்ம வாழ்க்கையில் என்ன, நான் இப்போ கடைசியாக இப்போ புரிஞ்சு நான் நல்லவனை சமீபமாக நான் நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நல்லவனாக ஆயிட முடியும். ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா, சரி ஐயா இந்த நாளும் முதற்கொண்டு கலவன்றிருக்க நல்லவன் சொல்கிறாங்கடா. அந்த தெரு ஐயா நல்லவர் வர்றாரு. ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க, எப்படி ஏற்றுக்கிறது. நல்லவர் வர்றாருப்பா, நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான். அன்னையிலேருந்து ஸோ நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போல தான் இந்த கதை, அற்புதமான கதை. இறையன்பு ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர். அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடிமைச்சவர், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது. அதுக்கு மேலே சிஎம் தான். சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி புத்தகங்களை வாரி வரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவுகோல் நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட 1-2 வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம். அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறார். படைப்பு, அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்த உடனே திருமாணிக்கு அப்படியே நிற்கிது. வினோத சித்தத்தை தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் வந்து பக்கத்தில் தலைமைச் செயலாளர் இருந்தாங்க. இந்த படத்தை பார்ப்பதுக்கு அழைச்சி வச்சுருந்தோம். அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டார். தலைமைச் செயலாளராக இருக்கார். நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போகிறாரு. அவர் துணைவியார் வந்தார். அப்படியே சமுத்திரக்கனி பிடிச்சி, என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க, மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டயலாக் கேட்ட மாதிரி. ஸோ அதை போல் இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்று நடிப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்டவர் வேணும். ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள், வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக சரண் சார் சொல்கிறாங்க, பாதி வரை சமுத்திரக்கனி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம். அந்த படத்தை பார்க்கிறவங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்படியானா ஒருத்தர் இருப்ப, இப்படியானா அப்படின்னு ஒரு ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ளே நானும் இருக்கேன்றதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கனி சொன்னான், எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயாச்சு, கொடிக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்து வந்துருச்சு. பிள்ளை ஆந்திராவிலேருந்து சமுத்திரக்கனியை கதை நாயகனாக வைத்து பணத்தை போடுவதற்கான ஒரு, அப்போ எப்படி பெரிய விஷயம். சொந்த ஊரில் பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி. அசல் ஊரில் பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது இதுதான் இந்த கதை. ஸோ நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி. கொஞ்சம் தமிழ் அவ்வளோ சரியாக வராது, எதுனா இருந்தால் மன்னிச்சுக்காங்க. ஆக்சுவலாக இந்த கதையை பற்றி, இந்த படம் பற்றி சொல்லணும்னா, முதலாக இந்த படத்தை பற்றி, இந்த கதையை பற்றி சொன்னவர் என் நண்பன் பிரதர் ராஜா செந்தில் அவர்கள். அவர் வந்து நந்தா பெரியசாமியை அறிமுகப்படுத்தி சுகுமார் அவர்கள் சேர்ந்து இந்த கதையை முதல்ல சொல்லப்போ நானும் அழுதுட்டேன்.
இது திருப்படமாக எடுக்கணும் அப்படின்னு உறுதியா நினைச்சு கொண்டு அந்த ஈவினிங்கே அந்த சொன்ன அதே நாளில் அந்த ஈவினிங்கே எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்து இந்த தயாரிப்புக்கு அடிப்படை என்ன சொல்லுவாங்க விளையாட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தை பற்றி மேடையில் உட்கார்ந்த எல்லாம் தமிழ் திரை இசையில் ஜாம்பவானிங்கெல்லாம் எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனாலும் தயாரிக்கும் போது நான் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், தயாரிப்பாளு நம்பணும். இந்த கதையை நம்பி படம் பார்த்து தயாரிச்ச அப்புறம் இந்த படம் பார்த்து உங்க எல்லாருடையும் முதல்ல ரசிச்சவன் நான் தான். இந்த படத்துக்கு நீங்க நிச்சயமா பார்ப்பீங்கன்னு சொல்லி, ஃபேமிலியோட பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்பிக்கையா இந்த படம் எடுத்திருக்கேன். ஆந்திர தேசத்திலிருந்து தமிழ் மக்களை நம்பி இங்க வந்திருக்கேன். ஸோ தமிழ் மக்கள் என்னை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி நம்பி இது டிசம்பர் 27 தியேட்டர்ல நீங்க பார்த்து எல்லாரும் ஆசீர்வதிக்கும்னு சொல்லி முடிவு. நன்றி, வணக்கம். தப்பா பேசினாலும் தமிழ் அழகா இருந்துச்சு. அந்த வார்த்தையில நந்தா பெரியசாமி, எனக்கு ரவிராதா. சென்னைக்கு வந்த டயத்தில் 18 சாரதாம்பாள் தெருன்னு அங்கே தான் நாங்கள்லாம் குடியிருந்தோம். நானும் வசந்த பாலன், பிருந்தா சாரதி, மணி பாரதி, மேக்ஸிமம் எல்லாமே டைரக்டர்ஸு. பாலசக்திவேல் அந்த ரூமுக்கு வந்துட்டு போனவங்க கூட டைரக்டர் தான். அது மிக முக்கியமான ஒரு அறை எங்கள் லைஃப்பில். அந்த நான் முத பிருந்தா சாரதி அசிஸ்டண்ட்டாக சான்ஸ் கேட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதாவது பண்ணணுமே, எங்கள் பழக்கிறதுக்கு எதாவது பண்ணணும்னு சொன்னப்போ கவிதையெல்லாம் எழுதுவான், இவனை கொஞ்சம் பாருன்னு சொல்லி என்னை யார்கிட்ட அனுப்பி வச்சா அப்படின்னா நந்தா பெரியசாமி கிட்ட குங்குமம் பத்திரிகையில் வேலை பார்த்து முடிச்சுட்டு உஷா பத்திரிகையில் வேலை பார்த்துருந்தான். அப்போ போய் பார்க்கறதுக்காக போனேன். பரப்புன்னு அப்படி ஒரு ஆள் நான் பார்த்துட்ருக்கேன். ஃபுல்லாக எல்லாரோடையும் அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு துருன்னு இருக்கான். நான் தள்ளி இருந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மதிய நேரத்தில் வெளியில் வந்தார். வந்துட்டு நான் போன அன்னைக்கு இன்னொரு நண்பர் வேலை கேட்டு வந்திருந்தார். இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா, வேலை கொடுக்கல, எனக்கு அன்னைக்கு கொடுக்க முடியல. சாப்பிட்றதுக்காக எல்லாமே போகிறாங்க பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார், வாங்க போய் சாப்பிட போகலான்னு சொல்லி. அன்னைக்கு போட்ட ஒரு சாப்பாடு இருக்குல்ல, நான் கூடவே நிற்கிறேன் எல்லாம் சொல்கிறது காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அது சென்னையில் ஒரு நண்பன் முத பார்த்தப்ப கூட்டு போய் போட்ட அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த நன்றி லைஃப் லாங் எனக்கு எப்பயுமே அது இருக்கும். அது மட்டும் இல்லை, பத்திரிகையில் இருந்தனால அவர் கொஞ்சம் எல்லா பக்கமும் நிறைய சம்பாதிப்பார், நிறையா அப்போ வேலை பார்த்துருந்தார். நாங்கள்லாம் சும்மா இருந்தோம். அப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நான் ஆனந்தம் கதை பண்ணும்போதே என் கூட டிஸ்கஷனுக்காக அவங்க அக்கா வீட்டில் மதுரையில் 48 நாள் ஒரு விரதம் மாதிரி அந்த ஒரு அறையில் உட்காந்து அந்த கதை பண்ணி அதை புக்காக பைண்ட் பண்ணி எனக்கு கூடவே இருந்து எழுதி கொடுத்து என் கூடவே இருந்தவர். அப்போ ஒரு சிலருக்கு பருத்தி வீரன் மாதிரி முதல் படத்துலேயே அமீர் சார் மாதிரி அப்படி பெருசாடி வந்துடுவாங்க. விக்ரமன் சார் மாதிரி புது வசந்தம், எனக்கு ஆனந்தம் மாதிரி. இப்போ மைனா பட டைரக்டருக்கு பார்த்தா ஒரு 5-6 படம் தேவைப்படுது. சமுத்திரகனி சாருக்கு 2-3 படம் தேவைப்படுது நாடோடிகள் எடுக்கிறதுக்கு. ஆனால் அந்த முயற்சி விடாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லை. இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லுவான். எனக்கு என்னென்னா, முதல்ல அசிஸ்டன்ட் இருந்தப்பெல்லாம் நான் நல்ல கதை சொல்லும்போது என்ன பயமுறுத்துவான். நல்ல கதை சொல்கிறவங்கள எடுக்க மாட்டாங்க, எனக்கு பதட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்தான். அப்போ ரூமுக்கு வருவான், சொல்லுவான், நீங்களாம் ரூமுக்கு பேசுவீங்க, நாங்கள் ரூம் போட்டு பேசுவோம் அப்படின்பா. நீங்களாம் பார்க்கில் தான் உட்காந்து பேசுவீங்க, அந்த தீப் பார்க்லேயே ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லுவான். பயங்கர கமெண்ட் அடிச்சுட்டு நட்புல அன்பா. இங்கே இந்த சென்னை வந்த புதுசுலேருந்து யாரோ என்னென்னமோ முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடனே அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு அந்த தவிப்பில் ஒரு காலகட்டம் எடுத்துக்குது. அவனுக்கு நடக்க வேண்டிய எனக்கு ஆனந்தத்தில் நிகழ்ந்தது, நாடோடிகளில் சமுத்திரகனி சாருக்கு நடந்தது.
பருத்தி வீரன்ல அமீர் சாருக்கு நிகழ்ந்தது வந்து அவனுக்கு இந்த படத்தில் நிகழ்ந்துருச்சு. நான் கூட ஒரு நட்பு நாளை வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ, நல்லதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம்லாம் இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை சமீபத்தில் அமீர் சார்லேருந்து ஆரம்பித்து சரண் சார்லேருந்து சசி சார், பாலாஜி சார், ஏஎல் விஜய் எல்லாம் படம் பார்த்து நான் விடாமல் தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது நிஜமாக தான் சொல்கிறாங்களா, நட்புக்காக சொல்கிறாங்களா, எத்தனை வாட்டி கேட்டாலுமே உண்மையாக தான் சொல்கிறாங்க. நேற்று பெரிய நம்பிக்கை வந்து பாலாஜி சக்திவேல் சார், ஏஎல் விஜய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து மணி சாருக்கு, சங்கர் சாருக்கு எல்லாருக்குமே இந்த படத்தை காட்டணும்னு இன்னும் பெரிய ஆர்வம் வந்துருச்சு. இன்னும் இது பெருசாக தூக்கிட்டு போகணுன்னு வந்துருச்சு. என்ன மாதிரி இந்த படத்துக்குள்ளே வேலை பார்த்தவங்க வந்து என்னென்னா, அவர் ஒரு நேர்மைன்னு சொல்கிறோம்ல, ஒரு நேர்மையான ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் சமுத்திரக்கனி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மம்முட்டி சார் மாதிரி எனக்கு வந்து சொல்லுவேன் அடிக்கடி, நான் ஆனந்தம்னு 2வது பாட்டு எடுத்தேன்னா நீங்கள் வந்துடணும் முதலாளின்னு சொல்லுவேன். எப்பயுமே ஒரு பேசிட்டே தான் தொடர்ந்து அவர் விசாரணை படத்தில் நடித்ததை பார்த்துட்டு அவரும் அந்த ரூமில் வந்து ஒரு அறையில் அவர் நடிப்பார். அதை பார்த்துட்டு நான் பேசின ஒரு என்ன ஒரு கம்பீரமாக இருக்கும். அது வில்லனா நடிக்கட்டும் இல்லை இந்த மாதிரியான கேரக்டர் பண்ணட்டும், பிரேம் வச்சா 100% அது வந்து அப்படி வந்து நிற்பார். அது அவர்கிட்ட அப்படி இருக்கும். அப்படி நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். மிக அற்புதமான ஒரு நடிப்பு. அதே மாதிரி அனன்யாவும் வந்து அவ்வளோ அழகாக அந்த போன் சீன், முதல் சீன் என்னங்க சமைச்சு வச்சுருக்கேன், கதை சொல்லிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அழகாக பேசுனீங்கம்மா, ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுமா, நீங்கள் தான் தொடக்கம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. அப்படி வந்து அந்த சீனில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் சுகுமார், எங்கள் கும்கி படம், இந்த படத்தில் வந்து கும்கியுடைய அந்த அந்த அமைப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமல் எங்கள் நடிகர் அவங்களும் வந்துட்டாங்க உள்ள. அவங்களுக்கும் சமுத்திரக்கனி சாருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு படத்துலையும். இந்த படத்தில் சின்ன கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் தெலுங்குலேருந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. ரவி சார், செந்தில். நாங்கள் எம்ஜிஆர் நகர் ரூமில் இருந்தப்போ நடிப்பு சான்ஸ் கேட்டு வருவார் நம்ம செந்தில். என் படத்தில் இப்போ பண்ண வாரியரில் இப்போ ஒரு சீன் நடிக்க கொடுத்தேன் அந்த ஸ்டூடியோவில் பார்த்துட்டு. அந்த யசோதா படம் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்க சம்மந்தா வச்சுட்டு ஒரு படம் பண்ணாங்க. அப்போது இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக எல்லாருமே எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கதையை கேட்டு முடிச்ச உடனே நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இருந்தேன். அப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. நான் சும்மா வந்து எப்பயுமே ஒரு படம் வந்து என்னை பாதிச்சிச்சு, கதை பாதிச்சிச்சுன்னா நான் சும்மா சொல்லி பார்ப்பேன். அது சௌத்ரி சார் கூட அப்படி தான் இருப்பார். யாருக்காவது சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு ஃப்ளோ இருக்கும். அது கேட்குறவங்களும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படி தப்பாக எடுத்தாலும் சரியாக தான் வரும். அதான் சௌத்ரி சார் 43-44 புது டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண காரணம் என்னென்னா, அவர் கதையை நம்பினதுக்கு பிறகு கப்பலையே பண்ண மாட்டார். நல்ல விஷயத்தை இப்படி எடுத்தானே அதை வரியா அப்படிம்பார். டைரக்டர் பக்கம் இல்லையா, யார் சொன்னாலும் தான் டைரக்டர் தான் சொல்லுவார் அவர். அது மாதிரி என்ன கஷ்டப்படாலும் சரி அந்த கதையை எடுத்துருக்கவே முடியாது. அது வந்து நான் சும்மா கிண்டல் கூட சொல்லுவேன். நான் விளையாட்டுக்கு ரவியை எப்பயுமே கிண்டல் பண்ணுவேன். அவன் சொல்லுவான், நான் ஆஸ்காராவே வாங்கிட்டு வந்தாலும் ரூமுக்கு வந்தாலும் நீங்கள் இருந்தாலும் கிண்டல் தானே என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவான். அது சும்மா ஒரு அன்பின் வெளிப்பாடு தான். இன்றைக்கி அவன் மகன்லாம் வந்திருக்காங்க. உண்மையான சரியான சந்தோஷத்தை பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அம்மாட்ட போய் சொல்லுங்கள். எனக்கு சொல்லுவாங்க அப்பப்போ ஒரு மெசேஜ் போட்டாங்க சமீபத்தில் கூட, ஓடிக்கிட்டே இருக்காருங்க, நிற்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ தான் அவர் சரியாக நடக்கும்னு தெரியலை. வந்து சிந்தனைலாம் கதை பேசுகிறதுல கதை பண்ணுறதுலாம் அந்த நாலேஜ் பயங்கரமாக இருக்கும். ஹிந்தியில் ஒரு கதை கொடுத்து மிகப்பெரிய கதை ஒன்று கொடுத்தான் அந்த ஹிந்திக்கு கூட. அதனால் வந்து மிக சரியான நேரத்தில் வந்து சேர்ந்துருவாங்க மட்டும் தெரியும். இந்த படத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ எத்தனையோ படம் ரிலீஸ் பண்ணோம். நம்மளுக்கு இடையில எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு மாஸ்டர் பீஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது வெங்கடேஷ் சார். அவர் தான் கூட இருக்கார். சமீபத்தில் அது வந்து முக்கியமான 2-3 படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும். எனக்கு ஆனந்த மாதிரி மிக அற்புதமான ஒரு விஷால் சந்திரசேகர் அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டின என்னுடைய எல்லா சக இயக்குநர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த படத்தை எவ்வளோ தூரத்துக்கு அழகாக கொண்டு சேர்க்க முடியுமோ அப்படி கொண்டு சேர்ப்போம். நீங்கள் தான் இருக்கீங்க. வந்து இன்ன வரைக்கும் ஓடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த திருமாடிக்கு வந்து ஊர் கூடி எடுத்த தேர் இந்த படத்தை வந்து எல்லாருமே ஒவ்வொரு கைப்பிடிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கதை முதல்ல நான் சுபாஷ் சந்திர போஸ் திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன உடனே எப்பயுமே என்னை திட்டிகிட்டு இருப்பார், என்னை பாராட்ட மாட்டார். முதல்ல பாராட்டு வாங்கி கொடுத்த கதையாக அவர் நம்பி மேலே உடனே லிங்குசாமி சார்கிட்ட கூட்டிகிட்டு போய்
நீங்கள் இந்த கதையை சொல்லுங்கன்னு சொல்லி அன்னைக்கே அங்கே இருக்க டேரக்டர்ஸ் பன்னீர்செல்வம், பிருந்தா சார் எல்லாத்தையும் கதையை சொல்ல சொல்லி இது வந்து படமாக வேண்டிய கதை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க. அதுக்கு பிறகு சில பல காரணங்களால் அந்த காலதாமதம் ஏற்பட்டோம்னா ராஜா செந்தில் மூலம் சீப்பர் ரவிக்குமார் சார் வந்து இந்த படத்தை ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த படம் வெளியே வந்த ஃபர்ஸ்ட் காப்பி முடிகிற வரைக்குமே நிறைய பேர், குறிப்பாக வந்து சமுத்திரக்கணி அண்ணன் வந்து என்னுடைய ட்ராக் ஸ்டோரி என்னுடைய 25 நாள் தொடர்ந்து கொடுத்து இந்த மாணிக்கத்தை வந்து திருமாணிக்கம் ஆக்கணும் முதல் பெருமை வந்து அவருக்கு தான். ஏன்னா என்னைய நம்பினார், கதை நல்லா சொல்வார், எப்படி எடுப்பார்ன்ற எந்த கேள்வியுமே கேட்காம என்னை நம்பினார். திருநானந்த வால்மீகி தான் வந்து கம்பராமாயணம் எழுதினார். அந்த அடிப்படையில் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்த கணியனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் அமீர் சார் வந்து எப்பயுமே வந்து நந்தா படத்தை வந்து முதல்ல காட்டுங்க நந்தா சார், காட்டுறக்கூடிய படம் இருந்துச்சு அவங்களை காட்டு சார், அது வரைக்கும் காட்ட மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இதை தெரியல இந்த தடவை வந்து சரி காட்டுன்னு சொல்லி சொன்னார். கூப்பிட்டு போய் ஒரு பதட்டமாக ஒரு மழை அடித்து சென்னை சிட்டியே வந்து எங்கேயுமே நகல முடியாத ஒரு மழை நாளில் வந்து படத்தை பார்த்தாரு. இவர் ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு ஷோ போட்டு அவர் மட்டும் நம்ம தேட்டரில் பார்த்தாரு. அவர் ஒத்த ஆள் கிடையாது, 1000 யானைக்கு சமமாக விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த தம்பிராமையான ரொம்ப என்கிட்ட அவர் அடிக்கடி சொல்லுவார், டே பெரிய பேர், பெரிய காரு, பெரிய புகழெலாம் கிடைக்கல நினைக்காத, கடவுள் உனக்கு எதையுமே கொடுக்கல நினைக்காத, ஒன்று வந்து எடுத்துக்கல என்னென்ன, உன் ஒய்ஃப் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, உன் பொண்ணு நல்லா படிக்கிறா, உன் பையன் பெரிய இடத்துல இருக்கிறான், இதுக்கு நீ சந்தோஷப்படுறா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஒரு எப்பயுமே ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து அடுத்தடுத்து ஓடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கீ கொடுத்துட்டே இருப்பார் அண்ணன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களும் வந்து வடிவுக்கு செய்ய மாட்டேன், இனிமேல் நான் வந்து 2 மணி நேரம் கதை சொல்ல மாட்டேன். அது இப்போ இந்த மேடையில் உறுதியாகிடுச்சு, எல்லாருமே பண்ணாங்க. ஆமாம். அப்புறம் ஐயா பாரதி ராஜா ஐயா வந்து இப்போ மலேசியாவில் இருக்காரு. அவர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய, அவரை வந்து நான் வந்து ஒரு டைரக்ட் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரிப்பு போட்ட கையோடு வந்து நடித்து கொடுத்துட்டு போனார். அவர் ட்ரிப்பு போட்டு என் படத்தை காப்பாற்றிட்டாரு. அப்புறம் கவிஞர் சினேகன், இளங்க கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சொர்க்கோ, இப்படி எல்லாருமே அவங்க வரிதாளர் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்வியலை கொடுத்துருக்காங்க. இந்த கதை நல்லா சொல்லுவேன், இதை எப்படி எடுக்கணுன்றப்ப இந்த கதையை வந்து இந்த சொன்ன கதையோட அழகாக படம் பிடிச்சி கொடுத்த சுமார் அண்ணனுக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு உயிர் கொடுத்த விஷால் சந்திரசேகர். அப்படி எல்லாத்துக்குமே காரணமாக இது படமாக வர்றதுக்கு காரணம் இந்த ராஜா செந்தில். அவர் தான் இந்த வந்து ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து தைரியமாக இந்த படத்தை எடுக்கலாம்னு சொன்னார். ஜிபி ரவிக்குமார் சார் அடிக்கணும்னு சொல்லுவார். நான் நிறைய கதைகள் கேட்டீங்க, அந்த கதைகளை எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனால் இந்த கதை முடிஞ்சு எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னாரு. அது வந்து எனக்கு இந்த மேடையில் கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்து ஒரு நல்ல தமிழ் படத்தை எடுத்திருக்கிறாரு. நம்ம தமிழ் மக்களை நம்பி எடுத்திருக்காரு. நம்ம வந்து அவரை வந்து பத்திரமா கரை சேர்க்கணும் இந்த சமயத்தில் விளையாட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஒரு நல்ல வெற்றிக்காக தான் ஏங்கி கிடக்கு. ஒரு பருத்தி வீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும், சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும். நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும் இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பால சந்தித்தது. அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம். என்ன இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க ஒன்றா சேர்ந்தாங்க. ஏன்னா அது அமையாது. ஒரு சில படைப்புகளுக்கு தான் அதுவே அமைச்சுக்கும். கதையை இயக்குனர் இயக்குவார், நல்ல கதை இயக்குனரை இயக்கும்னு சொல்லுவார் பாலுமேந்திரா சார். அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துக்கிச்சு. நந்தா வந்து கதையை சொன்னோன்னே நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் போய் பாரதி ராஜா அப்பா பாருங்கள். அப்பா கதை கேட்டு ஓகேனாருன்னா நம்ம உடனே போகலாம், இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம். போய் கதை சொன்னார். எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு, நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க. நல்ல தயாரிப்பாளர், எப்போவுமே சிரித்த முகமாகவே இருப்பார் ரவி சார். எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. அவர் நிற்பார், சிரிப்பார், நானும் சிரிச்சுட்டு போயிருவேன். அப்புறமா தான் யார் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா
அவர் தான் நான் தயாரிப்பாளர் இருக்கும் நான் சிந்தனை. அப்படி ஒரு அற்புதமான மனிதர், எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார். அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு, இந்த கதையை அப்படியே படமாக்கணும், இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது. நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். நேர்மையை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன். ரொம்ப இயல்பாக தான் இருப்போம். எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பிச்சது. எனக்கு அமீரண்ணனை தெரியும், தூரமாக இருந்து நம்ம சேரன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன். அப்போ உன்னை சேரன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அண்ணா சேரன் அண்ணனை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது, அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன். போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார். அந்த டீ கடை கூட டீ கடை கிடையாது, தள்ளுவண்டியில் கடை வச்சுருப்பாங்க. நேராக இறங்கி வந்தார். உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி, உன்னை சார்ந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன், ராம்னு ஒரு படம், அதுக்கு இன்னும் 2 நாளில் பூஜை இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு. அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் உதயம் தேட்டர் வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கேன். எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு. நான் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு, அண்ணே உதயம் தேட்டருக்கு வெளியில் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்டே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னேன். இப்போ தான் நான் கடந்து போனேன், இந்த யூட்டர்ன் அடித்து வரேன், ஏன் ரோட்டில் நின்றுருக்கேன் வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போனார். இந்த உண்மை இருக்குல்ல, இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும். சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படி தான் எல்லாத்தையும் விட்டாச்சு. 3 மெகாவையும் கொடுத்தாச்சு. இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நான் நிராயுத பணியாக போகிறேன். அங்கே என்ன பண்ணி வச்சுருந்துருக்கான், ஒருவேளை இவர் நம்ம சொல் பேச்சை கேட்காம 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 2000 எபிசோடு எடுத்திருக்காரு, வேறு ஏதாவது பண்ணார், நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்கோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கான். எனக்கு தெரியாது. யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்கான் அந்த சப்ஷூட். நான் போய் நான் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு போனேன், நான் பாட்டுக்கு நின்னேன். ஏன்னாப்பா நான் கூப்பிடவே மாட்டேறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 2 நாள் நீங்கள் சாப்பிட்டு தூங்க, அப்புறமா எடுப்போம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது முகம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. 3ஆம் நாள் போய் ஷூட் பண்ணுறோம், ஒரே ஒரு ஷார்ட் நடிச்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. நான் போய் என்ன பண்ண போகிறேன், நீ தான் எடுத்துகிட்டு இருக்கல, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியை மடித்து கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான், அண்ணே இங்கே வா, அதை பார்க்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, நான் நடிக்கிறேன், நீ எடு அப்படின்னா. அங்கே தான் ஆரம்பிச்சது. ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை இழுத்துக்கிட்டே போகும். அது முடித்தவொடனே சசி சொன்னான், நீ சொல்லு அவங்களா பேசியிருந்தாங்க. என்னடா அப்படின்னா, ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம் பக்கத்தில், அது அவனுடைய நேர்மை. ஒரு சப்ஸ்டியூட் வச்சுருந்தோம், உன் கையில் நான் மைக்கை கொடுத்தவொடனே அவனை ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னான். முதல்ல நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் ஒல்லியாக ஒருத்தன், நான் போய் நிற்கிறேன், என்னமோ தெரில என்னை பிடிக்கல அவங்களுக்கு. அப்போ ஒரு காட்சி, அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, ஓங்கி ஒரு எத்துங்க, நீங்கள் எத்துல அவன் போய் வெளியே விடணும், அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு தெரியாது. நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன், அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க, அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன். என்ன அந்த நடிகர் ஓங்கி எத்துனார், நான் அவன் எத்துனதை தாண்டி எங்கிட்ட போய் விழுந்துட்டேன். அவங்களா சிரித்தாங்க, எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. ஒன்போடுறாங்க, திரும்ப போய் நின்னேன், திரும்ப தூக்கி எறியப்பட்டேன். ஆனால் நான் நடிகன் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது. அதே இயக்குனர் அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன். நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை, நான் அவரை விட்டு வெளியே போகிறேன்றப்போ கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன். அந்த நடிகர் இப்பவும் இருக்கார், என்னுடைய நண்பர் தான் அவரும். அவர் எப்போ பார்த்தாலும் சாரிடா அன்றைக்கி ஒரு மிதிச்சதுக்கு, எப்போ 30 வருஷம் முன்னாடி நீ மிதிச்ச மிதியில் தான் நான் இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி கடந்து தான் ஒரு இடத்த நின்றுருக்கோம். இதில் நேர்மைன்றது தனி வார்த்தையெல்லாம் கிடையாது, நம்மளுடைய இயல்பு, நம்முடைய உண்மைத்தன்மை. முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத, எதில் வம்பில் மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட சேராத, அவன் ரொம்ப நல்லவன், ஏதாவது வம்பில் எடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நமக்குள்ள இந்த பிறகு அதிகமாயிடுச்சு. நந்தா அவருடைய ஒரு படைப்பு, திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்றாரு.
போனேன். இதற்கு முந்தைய படப்பு அதே மாதிரி தான். அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணுண்ணே, யாரோ கேட்டோம் வரேன், அதுக்கும் பேசினேன். அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன். கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்றாங்க சொல்கிறார், காலையில் தாண்டா ஒருத்தர் வந்து கதை சொன்னான், நான் ஓகே பண்ணிட்டேனே அப்படின்னாரு. என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை. அங்கேருந்து ஆரம்பிச்சது. இவர் யார்? நம்ம இப்போ போனோம், ஒரு காலையில் ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் யாருன்னு சொல்லி தேடி தான் நான் நந்தாவை பார்த்தேன். அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்க வழக்கம். பட் என்னென்னா ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். என்னை விட நல்லவன் நந்தா, அவ்வளவு நேர்மையானவன். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நான்லாம் அந்த 2வது அந்த செயினை எடுத்து இது யாருதுனாலும் கேட்பேன். நந்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி ஓடிடுவார். அவ்வளவு நல்லவர். அந்த மனசுக்கு எப்போ மிகப்பெரிய ஒரு எழுத்து தொற்றுக்கணும். இப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எஃபர்ட்ஸ் போடலாம். ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது காலம்தான். அந்த காலம் இப்போ வந்துடுச்சு. நந்தா, உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மைத்தன்மைக்கும் நம்ம மாணிக்க மாதிரி தான். நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த கதை கேட்ட உடனே நான் சொன்னேன், எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா இவர் சொன்னால் ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் அவரும் எழுதுவார், நம்மளே எழுத வச்சுருவார். நான் சொன்னேன், ஏய் இரு, அதெல்லாம் அப்புறம் நீ முதல்ல எழுதி எனக்கு புத்தகமாக கொடுங்க, நான் தனியாக உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது. எனக்கு புக்கு படித்தோடனே சொன்னேன், உடனே ஷூட்டிங் போவோம். இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத், நான் எங்கே இருந்தாலும் வருவேன். அப்படி தான் ஷார்ட்டை நடந்தது. அன்பழகன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, இதை உடனே சொல்லிடணும். ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிகிட்டு ஓடும். அந்த கதைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும். அப்படி தான் திருமாணிக்கம் தன்னை உருவாக்கிக்கிச்சு. நாங்களாம் யாரும் எதுவும் பண்ணல, அதுவாக தன்னை உருவாக்கிக்கிச்சு. அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு. அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்கம்மா. நானே முந்தா நாள் தான் படம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. ஏன்னா அது நான் கண்டுபிடிச்ச பொண்ணு. அது எப்படின்னா சசி இருக்கானே, எதை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் நொட்ட சொல்லுவான் இல்லைப்பா. அது 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 வந்து என்னென்னா மனோஜ் கூட சொன்னார். மனோஜ்னாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மனோஜ் படம் பார்த்துட்டு சொன்னார், இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கடா, அது தெரியுதுடா அப்படின்னு. வேறு என்னடா பண்ணுறது? அப்படி தான் இருந்தது. அந்த 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 4 நாட்கள் 5 நாட்கள் அவரோட நிற்கும்போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அளவே இல்லை. நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சியாக என் பிள்ளைங்க வாங்க, நீ வாடா. என் பிள்ளைங்களாவே இருந்தாங்க. இதில் வேற என்னன்னா ஓடி வந்து 2 பேர்த்தையும் தூக்குன்றாரு. ஒரு பக்கம் எனக்கு வெயிட் இழுக்கும், இன்னொரு பக்கம் ஈஸியாக தூக்கிடுவேன். இது மூத்த பிள்ளை வளர்ந்துருச்சு இப்போ கொஞ்சம். இவன் நானா, என்னுடைய சின்ன வயது நானா நடிச்சிருக்கான். அற்புதமான ஒரு நடிகன், ரொம்ப பெரிய தளம் இருக்கு. பிள்ளைங்க என்ன பேசுறியா? பேசு, 2 வாரம் பேசுறேன். சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. பேசுங்க. இது மூவில எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல நந்தா பெரியசாமி அங்கிள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. இல்லைன்னா உன்னை மறந்துடுவாங்க, அதுக்கு தான் கேட்டேன். பேசி பேசணும். நல்லா பேசுவீங்க. ஹாய். ஹாய். எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஜாலியாக. வேற போதுமா? சரி, அண்ணன் கூட
முதலில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நந்தா பெரியசாமி அங்கிளுக்கு ரொம்ப நன்றி. சின்ன வயசுல நான் டிவி பார்க்கும்போது விஐபியில் சமுத்திரக்கனி அங்கிள் ஒரு சீன் பார்ப்பேன். இப்படி ஒரு அப்பா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்பேன். இப்போ அவர் வாயாலேயே என்ன பெருமையாக சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். தேங்க்ஸ். ஏன்னா அப்பாவா நிற்கணுன்னாலே பிள்ளைங்க இருக்குங்கள, பிள்ளைங்க அவ்வளவு சக்தி கொடுத்தாங்க அந்த படத்தில். அது பிள்ளைங்களாகவே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. என் அண்ணன் தம்பிராம அண்ணன், அதாவது ஒவ்வொரு படைப்புலையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிற்கும்போது ஒரு தீ பத்தும். அது இதுலேயும் இருக்கும். சரண் சார் சொன்ன மாதிரி அந்த 60% வந்து திட்டுறது மொத்தமும் டைரக்டர் வந்து அவர் மேலே தான் வச்சுருப்பார். அவர் திட்டுறது தான் ஜனங்க திட்டுவாங்க. அந்த கேரக்டர் அவர் வந்து ஒரு என் மனைவியின் இடத்துல இருந்து பேசுகிற ஒரு கேரக்டர். அவர் அற்புதமான அண்ணன் கூட நின்னாலே போதும், அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். கவிஞர் சினேன் சார், சார் எனக்கு உங்களை அறிமுகப்படுத்துகிற சார் மகிழ்ச்சி. தம்பி சுகு, முன்னாடிலாம் சுகுட்ட ஒரு பதட்டம் தெரியும், ஆனால் இப்போ ரொம்ப அசால்ட்டாக கையாளலாம் கேமராவை. ரொம்ப சாதாரணமாக சுகு இந்த படத்தில் கேமராவை கையாண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க அப்படி வளர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது இருக்கும்ல ஒரு மகிழ்ச்சி, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி சுகுவோட கேமராவில். ஆக்சுவலாக சாட்டையில் பதிவானோம், அதற்கு பிறகு ஹரிசர் படத்தில் பதிவானோம், இப்போ இந்த படத்தில். ஏன்னா அவனுடைய கேமராவில் கேமரா முன்னாடி நிற்கிறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஒரு படைப்பாளி. இந்த படத்தில் இது இல்லாமல் நடித்த எல்லோருக்குமே, அதாவது இந்த மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கேன், அதாவது வழக்கமாக நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியை அனுப்பிட்டு போனஸாக தம்பி அனுப்பிச்சிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க என்ன செய்கிறாங்கன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியாமல் ஒரு வேலையை பார்த்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் அற்புதமான ஒரு மாப்பிள்ளை. என் அண்ணன் இளவரசன் எல்லாருமே ஒரு அற்புதமான நடிகர்களோடு நடித்த மகிழ்ச்சி. முதலாளி திடீர்னு ஒரு நாள் சொன்னார், கனி பல வருஷமாக ஏங்கிக்கிட்டே இருக்கான் ரவிராதா, இந்த இடத்துல அவனுக்கான வெற்றி கிடைச்சிருச்சு நான் நம்புகிறேன் கனி அப்படின்னாரு. அதாவது நந்தா வெல்வதை நந்தாவை விட அதிகமாக நேசித்த ரசித்த ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷரை அவங்க பார்த்தேன். இப்படி ஒரு நட்பு கண்டிப்பாக கிடைக்க நந்தா கொடுத்து வச்சுருக்கணும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தை பற்றி பேசிய ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி, நன்றி. என் நண்பன் மூர்த்தி இருக்கான், அப்புறம் நடித்த எல்லா சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெல்லணும். ஏன்னா நான் எப்பவுமே பெருசாலாம் எதிர்பார்க்குறதே இல்லை. ஏன்னா என் எதிர்பார்ப்பு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் இருக்காது, பெரிய கலக்கமும் இருக்காது. ஏன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் அப்படியே தான் இருப்பேன். எல்லோரும் பேசும்போது நந்தா எனக்கு சொல்லுவார், நான் திரும்ப அதான் அண்ணன்ட்ட சொன்னேன், இப்போ அமீர் அண்ணன் வந்து அழுதுகிட்டே இருந்தார், ஏங்க கண்ணில் எல்லாம் தூசி போட்டிருக்குங்க, அவர் சும்மா கண்ணை கசிட்டு வந்துருப்பாரு, நீங்கள் வேற. நான் அப்படி தான் பார்ப்பேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி திருமாணிக்கம் அந்த தளத்தில் நிற்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த கலக்கமும் இந்த பாசமும் இந்த ஏக்கமும் வெகுஜன மக்கள்கிட்டையும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு மிகப்பெரிய படைப்பாக உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம், ரொம்ப நம்பிக்கையோடு வச்சுருக்கோம், நேர்மையோடு வச்சுருக்கோம். இதை வெல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. டவர், அந்த டாப் ஆங்கிள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ஒரு புது டைரக்டர் நல்லா வந்திருக்காரு, நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன். 2 லட்சமா ஞாபகம் இல்லை, நேர்மையாக சொல்கிறாரு. ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல. 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேப் தான், பிரசாத் லேப் தான்.
தெலுங்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது, பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இந்த படம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சுன்னு. சரி அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா, அவர் என்ன வேலை சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு வாங்கிடுங்க. இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அவருக்காக. வந்து நின்று என்ன நந்தா இருக்கார், ஆரியா இருக்கார், இங்கே அவரும் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், நந்தாவை கூப்பிட்டு பணம் ஏதாவது ஷார்ட்டேஜ்னா, சௌத்ரி சார் பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஐயா போய் வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் தம்பி ராமையா அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார். அப்படியா சார், சொல்லுங்கள் சார், நான் அது என்ன அவங்க ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்காங்க சார், நம்ம பார்த்துக்கலாம் சார், என்ன நடிக்கிறானா இல்லை உண்மையிலே. இப்போ வரைக்கும் அப்படி தான். இதே மீட்டரில் அந்த விரல வேறு அப்படி வச்சுக்கிறாரு, அவர் இப்படி தான் பேசுவார். அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்கில், அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் குட்டில் தெலுங்கில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொடுக்க வேண்டிய நந்தான்னு அவர் தெரில. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல தான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கு இடையில் ஒரு சத்தியம் தேட்டரில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா. பார்க்குறாரு, பார்த்துட்டு சார் ரிலீஸ் ஆகலைன்னா, சார் நான் உங்களை விசாரித்தேன், வெளியில் எல்லாம் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு. என்ன கைகிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன நினச்சி வாங்கலை நீங்கள் வாங்க போகுது. சரி நான் நினச்சி சிரிச்சுக்கிட்டேன், சரி மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை. ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்தது, ஆரியா நல்லா இருந்தது, டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நான் வந்து இந்த யோகியை தொடங்கும் போது, சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகி தொடங்கும் போது நந்தா தான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில். ஆனால் அப்போ சொன்னார், சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது. ஒன்று பொன்வண்ணன் சார் சொன்னார், இன்னொன்று நந்தா சொன்னாங்க. நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு. பிக் பின்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம். அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது இல்லை வேணாம் இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் கனி அடிக்கடி சொல்லுவான், அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்களே நீங்கள். ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து அண்ணே இந்த வேற ஒரு படம் பண்ணுவோம்னு ஆரம்பித்தார். சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி. அப்போ சொன்னார், பொண்ணுன்னு சொன்னார், வேணான்னாரு, நந்தா வேணான்னாரு. ஆரம்பிச்சிட்டோம், சரி டேரக்டரை கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம். அதில் நடிச்சிருப்பார் நந்தா, இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார். இப்படி தான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவர் ஆனால் முயற்சியிலே இருப்பார், எதையாவது புதுசாக பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன் சார், இந்த இடம் பாருங்கள் வேறு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம். ஒரு மாற்றி யோசின்னு படம் பண்ணார் பயங்கரமாக. ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும். அப்புறம் நான் படம் பார்த்துட்டு டைட்டிலை மட்டும் மாற்றி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிச்சுருக்கேன், என்ன இப்படி பண்ணுற. அப்புறமா யோசி அப்புறமா சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பாருங்க சார், நெக்ஸ்ட் டைம். ஆமாம். அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், அங்கே ஒருத்தரோடு உட்காந்துருக்காரு. நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், வேகமாக வந்துட்டார். வந்த உடனே யார் இருந்தானே, சார் இப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் செட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. உனக்கு மட்டும் எப்படியா வச்சுக்கிறாங்க. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு தெரியாது என்னைய பார்க்க.
அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்றே என்கிட்ட கேட்டார். அவர் ஒன்று என்னை பார்த்த உடனே, சார் அமீர் சார்னா, சார் சார் வணக்கம் சார், பேசிகிட்டு இருக்கேன் சார், நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் சார்னாரு. சரி ரைட்டு. இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்போ நான் சொல்லுவேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம், சார் பார்த்தீங்களா சார் படம்னா, ஐயோ அது சும்மா அப்படி பண்ணிட்டு. எனக்கு என்னென்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்போவாது, இதே கோடம்பாக்கத்தில் 1,00,000 பேர் தெரியுறாங்க வாய்ப்பு கிடைக்காம. இப்போ வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்குது. ஒரு முதலாளி பணத்தை எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2 தடவை மிஸ் ஆகும், ஒவ்வொரு இடமா உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா, இல்லை சார் எங்கேயோ கால்குலேஷன், அது இந்த தடவை சரியாக இந்த இடம். அப்புறம் இப்போ இந்த ஹிந்தி படம், ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினார், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஆனால் என்னென்னா நந்தாகிட்ட அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது. அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன். கனிய தொடக்கத்துலேருந்து எனக்கு தெரியும். அவனுடைய தேடுதல், அவனுடைய பர்த்திவீரன் ஷூட்டிங்லாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான், காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நந்தாகிட்ட இருந்தது. அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார், சார் இந்த மாதிரி இப்போது சார் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவேன்னு தெரில அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் பார்த்தேன். படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்துட்டு அழுதேன்னு சொன்னதில் பாதி உண்மை, பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வேறு இருந்தது. அதில் லேசாக கண்ணு கலங்கிருச்சு. அதில் நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னென்னா, படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார் ரெடியா. நம்ம அப்படியே கண்ணில் லேசாக அப்படியே கலங்கி வந்தோடனே, சார் அழுதுட்டீங்கல்ல, இப்போ அந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கான். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகுது, சார் அழுதுட்டீங்கல்ல, சார் அழுதுருக்கீங்க சார், இல்லைண்ணா சார் தெரியுது சார் அழுதுருக்கீங்க, ஏன் வலுக்கட்டாயம் அழுது விட்டுருவோம். ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண் கலங்கிட்டேன். அது இந்த குழந்தை, 2வது குழந்தை ஒரு கட்டத்தில் பேசும், அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன். படமும் இறுதி அந்த இது வந்து எனக்கு ரொம்ப, மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக. இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு. அது குடும்பத்தாருக்கு நான் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன். இப்போ இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும், எவ்வளோ வசூல் கொடுக்கும், அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. வெற்றி அடையுது, அதுவும் தேவையில்லை. நாம் நினச்ச ஒரு இடத்த அடையிறோமா, நான் நினச்ச வேலையை செய்கிறோமா, அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கா, அப்படித்தான் நான் பார்ப்பேன் படத்தை. அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் பேசுனதெல்லாம் சொன்னால், விக்ரமன் சார் சொன்னது போல் வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம்னு சொன்னால் அது மிகையாது. லப்பர் பந்து பார்த்தா, லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஷியல், அது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம். ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன். படத்தில் இருக்கிற கதை, அந்த வடிவரசி அம்மா இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. படம் பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். அது இதில் என்னென்னா, ப்ரொடியூசருக்கு 1 மணி நேரம் தான் கதை சொன்னாராம், வடிவரசி அம்மாவுக்கு 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா படம் பார்க்கலன்னு, பார்க்காத படத்தை கதை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பார், எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். அப்போ நான் சொன்னேன், நான் கண்ணிட்ட பக்கத்தில் கூட சொன்னேன், 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, சம்பளத்தை எப்படியாவது குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பாங்க. பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் போல இருக்கு. பயங்கரமான ஆள். அப்படி பேசுகிறதுல வந்து அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வரைக்கும் தம்பிரமையா சொன்னதில் ஒரு உண்மையிலே நடிக்கிறாரா, உண்மையாக இருக்காரா, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நான்லாம் ஒரு ஆள்கிட்ட கொஞ்ச நாள் பலனா தெரிஞ்சிடும், கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாக ஒரு மிஸ்டிலே இருக்கிறது நந்தா பெரியசாமி. ஸோ இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயம்தான். அறத்தோடு வாழ்கிறது, ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்கிறதுன்றது, மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மை இன்றைக்கி போகக்கூடிய காலகட்ட சூழலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வது தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால் வாழ்கிறது ரொம்ப கடினமானது. ஏன்னா பொண்டாட்டி சாவடிச்சிருவான்.
அந்த வீட்டுக்காரர் பார்த்தியா அவர் டெய்லி வரும்போது 2 பைக் எடுத்துகிட்டு வர்றார். இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா இவரை பார்த்தியா அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு, அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒருத்தர் நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும், எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். முகமது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தன் வாழ்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்து கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழவே முடியாது. இங்கே உண்மையும் பொய்யும் கலந்துருக்கும். உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அது போன்ற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த படத்தோட கதை. அதில் கனி என்னவா வாழ்ந்துருக்கான், அந்த கதாபாத்திரம் மாணிக்கம்ன்ற கதாபாத்திரம் என்னவா வாழ்ந்து. இந்த படத்தை பார்க்கும்போது 2 விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில், நம்ம தவறு செஞ்சுருப்போம், சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம். வீட்டில் கூட திருடியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது, நம்ம வீடு. எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. நான் சேது படத்தில் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர். இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸ்க்கெலாம் நான் போவேன். அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு, ரொம்ப நிறையா செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது. அப்போ காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல, நம்ம சும்மா தான் கூட இருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா, சார் எடுத்துக்கங்க சார், இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 சட்டையை எடுத்துட்டேன் நான். இப்போ இந்த படம் பார்த்தோடனே கந்தசாமி பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு. இது எப்படி கொடுக்காம போகிறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாளாக மனசில் வச்சுருந்தேன், கொடுப்போம்னு. அப்புறம் இன்னொரு புத்தி ஒன்று சொல்லும்ல, இவர் சம்பளமே கொடுக்கல, அதனால் நான் கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமளே தேத்திக்கிறோம் இல்லையா. அதுதான் அனன்யா கதாபாத்திரமாக இருக்குது. அதாவது 2மா இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி. இப்போ கந்தசாமியான பார்த்து 2 சட்டை இப்போல்லாம் 20 சட்டை 20 வேஷ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சிருக்கான்னு கேட்கணும் போல இருக்குது. அப்போ படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல் என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தார். ரொம்ப நெருங்கின நண்பர், அவர் பேர் வந்து தாளமுத்து. அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா, சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழமாசீதி பஜார் இருக்கும். அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்க சில்லறைன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில்லறை கிடைக்காது, இந்த 4 நாள் 8 நாள்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க. அது லிங்கசாமிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குது. அந்த மாதிரி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க. அப்போ சிகரெட்டு காசு இல்லைன்னா என்ன செய்வேன்னா, அப்படி பீரோவில் சில்லறை போட்டுன்னு வருவோம் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். அது ஒரு 25 ரூபா 4 நாவாக இருக்கும். கொண்டு போய் 4 நாவாக கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது. திருடின காசுலேயே கிங் சைஸு. இப்போ அது யோசிக்கிறேன் நான். இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும், அப்பா உங்கள் கடையில் நான் சில்லறை காசு திருடி இருக்கேன், சத்தியமாக அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்து இல்லைன்னா மன்னிக்கவாது செய்யும், 2ல் ஏதாவது ஒன்று அப்படின்னு. இப்போ நான் இதை ஏன் பொது இடத்துல சொல்கிறேன், இது 2யுமே அவங்க பார்க்கணும். அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு, அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ ஒரு மனிதன் தன்னை உணர்வு என்னவா வாழணும், வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம். அது அப்புறம் வடிவரசி அம்மா அவங்கள நான் வந்து ஒரு 82 83 காலகட்டத்தில் சிங்கப்பூர் ரோஜாக்கள் பார்த்தேன், மதுரை சக்தி தேட்டரில். கமலஹாசன் ரசிகர், அதனால் நாங்கள் போய் உட்காந்துருவோம். நமக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம், ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினை பிடிக்காது, கமலஹாசனை மட்டும்தான் அவங்க ரசிக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் இந்த படத்தில் திரைப்படங்களில் வில்லன் வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமலஹாசனையோ திட்டினா இங்கே கீழே இருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் சின்ன வயசில். அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம்னு நினைக்கிறேன் நான். ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு, இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. கமலஹாசன் சாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படி உட்காந்துருக்கு ஒரு கேரக்டர். எனக்கு இப்படி பார்ப்போம், யார் இந்த பொம்பளை என்ன தனாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு, அதில் சிகரெட்டு அப்படிம்பாரு அப்படின்னு அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே
அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில் சிவாஜி சாரை அவ்வளவு அப்படி போகிற போக்கில் கையில் தள்ளுறது இருக்கு இல்லையா, அப்படி நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க. மிரண்டு போனேன் இந்த 2 படம், 2 ஆளுமைகளை. காலம் சினிமாவும் எவ்வளோ விசித்திரமானது பாருங்க. அந்த படத்தை எடுத்த 2 படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க. நான் அப்படியே இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சார் சினிமா எவ்வளோ, இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு. ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. நாசர் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க, ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க 2 கேரக்டருமே. பாரதி ராஜா சார் அல்டிமேட், பிரமாதப்படுத்திட்டார். அவருடைய தவிப்பு உண்மையை சொல்லணும்னா அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார். இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜர்க்கினை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா, இதுதான் பாரதி ராஜா சார். அவ்வளவு இயல்பாக பாரதி ராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும். அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக என்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரன் இது நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சு காமிச்சார் ஆஃபீஸில் உட்காந்து. மறண்டு போயிட்டு நான் அவர் நடிச்சு காமிச்சேன் பார்த்து பிரமாதமாக நடித்தார். அந்த பேக்காமன்னு ஒரு கேரக்டர் இதில் வந்து வாழ்ந்துட்டார். ரொம்ப சின்ன கதாபாத்திரம், அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க. அப்புறம் அனன்யா, அதாவது அவங்க இப்போவும் வந்து ஒரு காலேஜ் போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க. ஆனால் 2 குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராமன் அப்படின்னு வந்தார்னா உள்ளே வரும்போது இந்த ராஜாதி ராஜா இன்ட்ரோடக்ஷனில் ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட காரில், அந்த கேமரா மட்டும்தான் இல்லை, அதே மாதிரி கேமரா இருக்குது ரஜினியும் இல்லையா, பேக்கு அதே மாதிரியே வந்து இறங்கியிருக்காரு. லண்டன் ரிட்டர்னா யூகே ரிட்டர்னு, ஆமாம் யூகே ரிட்டர்ன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நந்தா படம் மாதிரியே இல்லையே. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில் கவனிக்காமல் விட்டேன் நான், எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரில. ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்ப டெப்த்தாக இருக்குன்னு. இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. கடைசியில் என் தம்பி சுகுமார் தான் கேமரா பிரமாதப்படி. நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளோ நல்லா இருக்கு இதெல்லாம் எடுக்க மாட்டாப்ல நம்மால் அப்படின்னு. பிரமாதப்படுத்திட்டான் சுகுமாரை எனக்கு வந்து பல வருஷமாக தெரியும் எனக்கு. ஸோ இப்படி எல்லாருமே நிறைவாக செஞ்சுருக்கிற படம். இந்த படத்தை பற்றி யாராவது உங்ககிட்ட இங்கே பேசினவங்க அதிகமாக பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும் படத்தில், அது இருக்குது, அது எனக்கு தெரியும், உங்களுக்கும் அது தெரியும், உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்கே பேசின யாரோ சொன்னாங்க நீங்கள் நினச்சா கூட இந்த படத்தை தப்பாக எழுத முடியாது. அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது. நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி இதுவும் சொல்ல மறந்துட்டேனான்னு தெரியலை. சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு, மனித சமூகத்திற்கு அவசியமான படம். எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம். படம் ரொம்ப நிறைவாக இருக்குது. வேறு கனி வந்து ஒன்று பருத்திவீரனில் நடிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்சு மிட்டாய் சீனில். அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான். ஈசன்லாம் அப்படி வர்றப்பான் ஒரு போலீஸ்காரன் அந்த புள்ளியும் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கேட்டேன் சசிட்ட, ஏன்டா அவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டே நிற்கிறான், சும்மாவே நிற்க போலீஸ்காரனா நெஞ்சை நிமித்தணுமாடா அப்படின்னு. அப்படி அப்புறம் நிறையா படம் பார்த்தேன். என்ன இவன் ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்கானுன்னு. ரவிமரியா சார் சொன்னது மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது. ஒரு புள்ளி கூட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும். அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போகிற போக்கில் பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர். படத்தின் முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சுருந்தாலும் சரியாக வந்திருக்காது. கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான். வாழ்த்துக்கள் கனி. நிறையா பேர்த்துக்கு அப்பாவாக நடிச்சிருக்காங்க. எனக்கும் அப்பாவா படத்தில் நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த ஆசையும் தெரிவிச்சுருக்காங்க.
அந்த எல்லாரையும் பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சரியான நிறைவான படம், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான். அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த திருன்ற டைட்டில், அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது மரியாதைக்குரிய சொல், மரியாதைக்குரிய படத்தில் வந்து சேர்ந்துருக்கணும் தான். வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.